ஹலோ ஷேட்டர்ஸ். இந்த வீடியோஸில் புல்ஸ் பவர் இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட்டில் புல்ஸ், அதாவது பையர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல்ஸ் பவர் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எவ்வளோ பையர்ஸ் வர்றாங்க அண்ட் பையர்ஸ் வந்து எப்போ வந்து வீக் ஆகுறாங்க, எப்போ வந்து ஹை பீக்கில் வந்து பையர்ஸ் உள்ள வராங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் தான் இந்த புல்ஸ் பவர். அதோட நம்ம அடிஷ்னலாக SMA 20யும் நான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுருக்கேன். இந்த புல்ஸ் பவரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. புல்ஸ் பவர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இண்டிகேட்டர் செக்ஷன் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே இருந்து உங்களுக்கு புல்ஸ் பவர், ஓகே, ஸ்டார்டிங்கில் மேலே இருக்குது. ஸோ ஒரு 4th இடத்துல வந்து புல்ஸ் பவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் தான். செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இந்த புல்ஸ் பவரில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல ஜீரோ லைன் ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த ஜீரோ லைன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போ வந்து இந்த புல்ஸ் பவரோட லைன் வந்து ஜீரோ லைனை கட் பண்ணி கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாக வர்றாங்க அப்படின்றது மீனிங். அதே மாதிரி ஜீரோ லைனை கட் பண்ணி புல்ஸ் வந்து க்ரீன் லைன், அதாவது புல்ஸ் பவர் லைன் கீழே வரும்போது பையர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க, பையர்ஸ் அந்தளவுக்கு வரல அப்படின்றத மீன் பண்ணுது. இதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ட்ரேட் பண்ண போகிறேன் அண்ட் உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன். ஸோ பையர்ஸ் ஆல்ரெடி வர்றாங்க, ஜீரோ லைனை கட் பண்ணி மேலே தான் இருக்குது. அட் த சேம் டைம் இது இன்னுமே வந்து வால்யூமை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, சரிங்களா? பாருங்கள். ஸோ நல்ல ஒரு செல் மீன்ஸ் இந்த பிளேஸில் நம்மளுக்கு இந்த பிளேஸ் அப்படின்னா சொல்லும் போதே மேலே கேண்டிலும் பாருங்கள், கேண்டில் ப்ளஸ் இந்த லைனில் நமக்கு டச் பண்ணும் போதே கேண்டிலும் நமக்கு டச் ஆகிடும் இங்கே. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த பிளேஸ் வரைக்குமே பையர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறாங்க. புல்ஸ் ரொம்ப வீக். பட் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரை புல்ஸ் வந்து பவர் டேக் எடுக்கிறாங்க. ஸோ ஹை பீக்கில் போகுது, அதனால் வால்யூம் பூஸ்ட் ஆகுது. அட் த சேம் டைம் SMA லைனுமே வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் கட் பண்ணி மேலே போகுது. அட் த சேம் டைம் புல்ஸ் பவரோட லைனுமே வந்து ஜீரோவை கட் பண்ணி நல்ல மேலே லென்த்தில் போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி கொடுத்தேன். நமக்கு இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல இந்த புல்ஸ் பவரோட லைனை மட்டும் பாருங்களேன். இந்த இடம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கன்ஃபியூசன் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல எந்த என்ட்ரியும் மேக் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இது கீழே டச் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபார்ம் நான் வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ ஏன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஜீரோ லைனை கட் பண்ணி புல்ஸ் பவர் வந்து மேலே போகுது. அட் த சேம் டைம் க்ரீன் கலர் கேண்டில் SMA லைனையும் கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ பையர்ஸ் உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத இது இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பையர்ஸ் வரும்போது நம்மளும் பையர்ஸ் பின்னாடியே போக வேண்டியது தான். இன்கேஸ் இது ரெட் கலர் கேண்டில் முடிஞ்சால் நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம். ஓகே, கிராஸ் பண்ணி இன்னும் மேலே போகலை. ஸோ அதனால் நோ என்ட்ரி. CHF JPY வந்து என்ட்ரி, ஐ திங்க் என்ட்ரி எடுக்கலாம். USD INR, ஓகே, USD BRL, USD PKR. ஜீரோ லைனை கட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து டவுன் என்ட்ரி கொடுக்கலாம். USD PKR நெக்ஸ்ட் கேண்டில் டவுன். CHF JPY வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூவாக ரெண்டு கரன்சியுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கரன்சியுமே வந்து ஓகே, ஜீரோ லைனுக்கு கீழே போல், பட்
கீழே போயிட்டு மறுபடியும் இப்போ மேலே வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ பை சைடில் 2 என்ட்ரி எடுத்தாச்சு. செல் சைடில் இப்போதைக்கு ஒரு என்ட்ரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். ஸோ எல்லாத்துலேயும் வந்து எந்தளவுக்கு அக்யூரசி இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணாதீங்க எப்போதுமே. இப்போ என்னோடய வீடியோஸ்லேயே வந்து இத்தனை ட்ரேட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இதில் இவ்வளோ தானே ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ சின்ன அமௌண்ட் தானே வந்திருக்கு, அப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு கொஷின் கண்டிப்பாக வரும். பட் என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் எத்தனை ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதில் எத்தனை ட்ரேட் சக்ஸஸ் ஆகிருக்கு, எத்தனை ட்ரேட் ஃபெயில் ஆகிருக்கு, இதுதான் கால்குலேட் பண்ணணும். ஸோ பைனரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டார்கெட் வச்சு பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா சக்ஸஸ் ரேஷியோ நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ சக்ஸஸ் ரேஷியோன்றது எவ்வளோன்றதை நீங்களே பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 3 to 4, 5 ட்ரேட்ஸ் தான் நான் வந்து பர் வீடியோக்கே நான் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரேட். ஸோ அதில் நமக்கு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணாமல் பர்சன்டேஜ் வைஸாக இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல் அக்யூரசி இருக்குது அப்படின்றது இருந்தாலே போதும். சரிங்களா? நீங்களும் இதே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணாமல் சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுங்கள். அதுபடி நீங்கள் பர்சன்டேஜ் வைஸாக போங்க. பர்சன்டேஜ் வைஸாகவே கால்குலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம்.